சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருவேளை நீயும் குமாரும் இதை கவனிக்கலையா? சரி விடுங்க, நல்ல வேலை இது அத்தை கால்ல குத்தல. சரி உள்ள போலாம், நீ போடா. சரி மிஸ். கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. அந்த கண்ணாடி கிளாஸ் மட்டும் வசுந்தரா கால்ல குத்தி இருந்தா அவளுக்கு சுகர் இருக்கிறதால அந்த காயம் ஆறி இருக்காது. அதனால அவ மார்க்கெட்டுக்கு போக மாட்டான்னு நாம திட்டம் போட்டா ஈஸ்வரி உள்ள பூந்து கைய வச்சு தடுத்துட்டாளே. ச்சே. ஈசு, நீ மட்டும் சரியான நேரத்தில் வந்து கையை குறுக்க வச்சு அம்மா காலை காப்பாத்தினால, அது நடக்கலைன்னா கண்ணாடி குத்தனை நினச்சி நம்ம வருத்தப்பட்டு இருந்திருப்போம்ல. ஆனால் அம்மா என்னடானா எதையோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல சின்னையா, அத்தை எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு இல்ல, அவங்க மனசுக்குள்ள என்னோட விளையாடினதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. என்ன 3 பேரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி, எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் விளையாடி. சின்ன வயசுல விளையாடினதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஈஸ்வரி. தெரியும். அது எப்படி ஈசு எல்லாத்தையும் சரியா கண்டுபிடிச்சிடுற? போலீஸுக்கு நீ சரியான ஆளுதான் போ. வெளியில அபியும் குமாரும் விளையாடிட்டு இருக்கும்போது அதை பார்த்ததும் எனக்கு ஆசையா இருந்தது. அப்ப நானும் விளையாடினா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா எல்லார் முன்னாடி கேக்குறதுக்கு கூச்சமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வயசுல போய் விளையாடுறதான் வேற யோசனை. ஆனா பரவாயில்ல, ஈஸ்வரி தான் கரெக்டா எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி பண்ணிட்டா. தேங்க்யூ ஈஸ்வரி. எல்லாரும் சேர்ந்து விளையாடினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு நாள் போதும் எனக்கு. இனிமே சாகர வரைக்கும் இந்த நாளை மறக்கவே மாட்டேன். அம்மா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த நாள் மட்டும் இல்லம்மா, இனி வரப்போற ஒவ்வொரு நாளையும் நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிடலாம். என்ன புரியலையாமா? இரு ஈசு, இனிமேல நீ என்ன பண்ற, தினமும் சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி அம்மா கூட சேர்ந்து விளையாடு. என்னடா நீ வேற ஏதோ பண்ண போறேன்னு பார்த்தா விளையாடணுமா? டெய்லி எல்லாம் என்னால இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்க முடியாது. என்ன உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்னம்மா நீ இந்த விளையாட்டு விளையாண்டது சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன, அதான் தினமும் விளையாடுன்னு சொன்ன. நீ முடியாதுங்கிற. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலம்மா. சின்னையா, மங்கையம்மா சொன்னாங்கல்ல, இந்த 5ஆம் கல்லு 7ஆம் கல்லு இந்த பல்லாங்குழின்னு அந்த காலத்துல பொண்ணுங்க விளையாடின நிறைய விளையாட்டுங்கள்லாம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு அத்தைக்கு பிடிச்சிருக்கும். அத்தை கூட சேர்ந்து நம்மளும் விளையாடிடலாம். ஏய், நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க? நீ படிக்கணும்ல. இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் படிக்கிற வேலையை பாரு போ. ஆமாமா, நல்ல வேளை நீ சொன்ன, நானும் அதை மறந்துட்டேன் விளையாடிக்கிட்டு இருந்ததுல. ஈசு, நீ படிக்கணும்ல, நீ போய் படி. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க சின்னையா. அபிமா, அத்தை கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்க அத்தை. சரி அத்தை. அபிமா பாத்துக்க அம்மாவை. அம்மா வரமா. திவ்யா, யாருன்னு பாரு. திவ்யா, கதவு சாத்து சீக்கிரம். எங்க என்னாச்சு? புல்லட் குமார் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்ல கிரிஜா. அப்புறம் ஏன் இவ்ளோ வேகமா வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன மீறி யாராவது இதை பாத்துருவாங்களோன்னு வேகமா உள்ள வந்த. யாருதுங்க இந்த செல்போனு? புல்லட் குமாரோடதுதான். அவனை இடம் மாத்ததான் நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். என்னப்பா? இந்த போனை கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படியாவது வச்சிடணும். அப்புறம் நம்ம புல்லட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கொலைப்பழிய ஈஸ்வரி மேல போடுறப்ப இந்த செல்போன் மிகப்பெரிய சாட்சியா இருக்கும். அதனால ஈஸ்வரிக்கு தெரியாம எப்படியாவது இதை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிடணும். அப்பா, ஈஸ்வரி மாமா ரூம்ல படிச்சிட்டு இருக்கா.
அபி அத்தை ரூம்ல அவங்க கூட இருக்கா. அதனால இந்த செல்போனை கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற ஈஸ்வரி ரூம்ல நம்ம ஈஸியா வச்சிடலாம். அது சரி, அவங்க வீட்ல இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸ பூட்டிட்டுல இங்க வந்திருப்பாங்க. நாம எப்படி கதவை திறக்கிறது? ஏங்க அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கெஸ்ட் ஹவுஸ் சாவி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆ. ஏய் சூப்பர், வெரி குட். போ போ போய் எடுத்து வா போ. கிரிஜா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு தேடிட்டு இருக்க? இருங்க, தேடிட்டு தானே இருக்கேன். எங்க தாமா வச்ச? இல்லடி, இங்க தாண்டி வச்சேன். கிடைச்சிருச்சு. சாவி கிடைச்சிருச்சு. ஆ. ஏங்க இந்தாங்க. திவ்யா, எல்லாரும் நல்லா அசந்து தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த செல்போனை வச்சுட்டு வந்துடலாம். ஏங்க நான் வர வேண்டாமா? வேணாம் வேணாம், உனக்கு இங்கேயே ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். என்ன வேலை? நான் சொல்றேன். என்னாச்சு சின்னையா? ஒண்ணுல நீ படி. என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல ஐசா, இந்த சிப்ஸ்ல இருக்கிற மிளகா இப்படி கையில இருந்ததா, அது இப்படி மூக்க துடைக்கும் போது மூக்கில ஏறிடுச்சு போல இருக்கு. ஆச்சு, அது ஒரே தும்மலா வந்துகிட்டே இருக்கு. அதான், வேற ஒண்ணு. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. இது வேலைக்கு ஆகாது சின்னையா. நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. மாட்டேன், நீ தொடச்சு விடு. சின்னையா, வாங்குவீங்க, போங்க. போக மாட்டேன். போங்க, சொன்னதை கேளுங்க. போங்க போங்க ஈசு, போங்க. ஈசு.